அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். இன்னைக்கு நம்ம மசாலா பாஸ்தா செய்ய போறோம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, பிறகு நறுக்கி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு தக்காளிய மிக்ஸி ஜார்ல அடிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதோட பச்சை வாசனை போன பிறகு காரத்திற்கேற்ப மிளகாய் தூள், கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. போன்லெஸ் சிக்கன் துண்டுகளை இதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்குறேன். சிக்கன் நல்லா வேகட்டும். இந்த கேப்ல நம்ம பாஸ்தாவ வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல பாஸ்தாவ சேர்த்து, அது மூழ்குற அளவு தண்ணி சேர்த்து, கொஞ்சமா உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 7 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பிறகு இத வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்கிற பாஸ்தாவ இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெஷ் கிரீமும் பட்டரும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுறேன். நமக்கு மசாலா பாஸ்தா ரெடி ஆயிருச்சு.